நம்மளோட ஹீரோ இவன் கிட்ட ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட்டிட்டு போய் விட்டுருக்காங்க. அவன் எக்கச்சக்கத்துக்கு அவளை அடிச்சு திட்டி மரியாதையா வெளியில போயிடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கான். அவளை வெளியில இழுத்துட்டு வந்துட்டு தூக்கி கடாசுங்க. இப்ப இவளை அனுப்புங்க. இவளாவது வந்துட்டு நமக்கு செட் ஆவாளா இல்லையா அப்படின்றது கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. ஐயோ, இவன் வந்துட்டு நம்மள அடிச்சே வெளியில துரத்திடுவான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பங்கார என்ன சொன்னா, இவன் கூட இருந்து குழந்தை பெத்தா மட்டும்தான் வந்துட்டு உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு காசு கொடுப்பேன்னு வேற சொல்லியிருக்கான். என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர பதட்டம் ஆயிடுது. ஹீரோயினை உள்ள அனுப்புறாங்க. அவ்வளவுதான். உள்ள போகணும் உடனே பூத்தொட்டியெல்லாம் எடுத்து தூக்கி கடாசுறான் ஹீரோயின் மேல. மரியாதையா வெளியில போ. இப்பதானே உன்னை வெளியில துரத்துன, மறுபடியும் ஏண்டி உள்ள வந்த, வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேவல கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப நான் வெளியில போயிட்டா எங்க அம்மாவை இதோட காப்பாத்தவே முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற ஹீரோயின் என்ன பண்றானா, நீ வந்துட்டு என்கிட்ட எதா இருந்தாலும் மனசை விட்டு பேசலாம். உனக்கு நான் துணையா இருப்பேன். நீ கவலைப்படாத. உனக்கு நான் ஆறுதலா இருப்பேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட சமாதானமா பேசிக்கிட்டே பக்கத்துல போறா. செம கடுப்பான ஹீரோ என்ன பண்றான்னா, இவ கைய புடிச்சு அப்படியே முறுக்குறான். யார் ஒண்ணு உள்ள விட்டது? ஆல்ரெடி வந்துட்டு நான் தான் யாரையுமே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? நீ என்னையே தொட வரனா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? நீ எப்பேற்பட்ட கேடு கட்டவளா இருப்ப? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, இப்போதைக்கு இவன் என்ன நம்மள பண்ணாலும் சரி, இவன் நம்மள கொலையே பண்ணாலும் சரி, இந்த இடத்த விட்டு போக கூடாது. அம்மாவையாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. அதே மாதிரி அதுக்கேத்த மாதிரி ஹீரோவும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட கழுத்தை புடிச்சு நெரிச்சுக்கிட்டே உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான்.